வணக்கம். உங்களை அன்புடன் அழைக்கிறது அன்னை மீனாட்சி சமையல். இன்னைக்கு அன்னை மீனாட்சி சமையலில் கேப்ப மாவு வச்சு ஒரு அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேப்ப மாவு அடை தோசை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கிடுவோம். ஊற வச்சு எடுத்த 100 கிராம் துவரம்பருப்பு, தேங்காய் சில்லு, உப்பு, ருசிக்கு ஏற்ப உப்பு, இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. இப்போ உளுந்தம்பருப்பு, இது ரெண்டும் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இது ரெண்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிடுவோம். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்ப அடை ரொம்ப சத்து நிறைந்தது, இரும்பு சத்து நிறைஞ்சது. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் நல்லது. இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது. இப்போ 2 கைப்பிடி முருங்கைக்கீரை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிடுவோம். இப்போ காப்படி மாவு கேப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேப்ப மாவில் நம்ம அரைச்ச அந்த பருப்பு விழுதை சேர்த்து போட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த வதக்கின வெங்காயம், முருங்கைக்கீரை, இது எல்லாத்தையும் மாவில் போட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த பிசைஞ்ச மாவை தண்ணியாக கரைச்சி தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். கெட்டி மாவாக வச்சு நல்லா அடை தோசை மாதிரி தட்டியும், தோசைக்கல்லில் தட்டியும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த அடை தோசை ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேப்ப மாவு வச்சு நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, புட்டு பண்ணலாம், அப்புறம் களி கிண்டலாம், கூழ் கிண்டலாம். அம்மனுக்கு பிடிச்சது கேப்பக்கூழ். இப்போ ஆடி மாதம் வேறு வரப்போகுது. நல்ல கேப்பக்கூழெல்லாம் கிண்டி நம்ம சாமிக்கு படைச்சி குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கேன். தோசைக்கல்லை காய வச்சு அதில் தோசையாக ஊற்றிக்கிடுவோம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வரும். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை வச்சு, அப்புறம் நம்ம இட்லி பொடி வச்சும் சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கேப்ப அடை. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. நல்லா மொறு மொறுன்னு அருமையான டேஸ்ட்டில் இந்த அடை தோசை இருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடி செய்வேன். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் நம்பர் 5ல் கேப்ப அடை பார்க்குறோம். இப்போ பாருங்கள், கெட்டி மாவாக எடுத்து ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்து அதை தோசைக்கல்லில் போட்டு அப்படி கொஞ்சம் தண்ணி தடவி அப்படியே தட்டி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சோம்னா இதுவும் சூப்பராக இருக்கும். ஒரு சிலருக்கு இது கனமாக இருக்குது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2மே செய்வோம். இப்படி அடையாகவும் உரட்டியாகவும் தட்டி சாப்பிடுவோம், தோசையாகவும் ஊற்றி சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டுக்கு செஞ்சு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அருமையான டேஸ்ட்டில் ஒரு கேப்ப அடை தோசை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி, வணக்கம்.